சமோசா என்பது மொறுமொறுப்பான மேல்புறத்தையும் சுவையான உருளைக்கிழங்கு மசாலாவையும் கொண்ட ஒரு அட்டகாசமான மாலை நேர சிற்றுண்டி. இதனை வீட்டிலேயே சுலபமாக செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. 1. சமோசா மாவு செய்ய அவுட்டர் கிரஸ்ட். மைதா மாவு 2 கப். ஓமம் அரை தேக்கரண்டி, செரிமானத்திற்கு நல்லது. நெய் அல்லது எண்ணெய் 3 மேசைக்கரண்டி, சூடாக்கியது. உப்பு தேவையான அளவு. தண்ணீர் மாவு பிசைய தேவையான அளவு. 2. உள்ளே வைக்கும் மசாலா செய்ய ஸ்டஃபிங். உருளைக்கிழங்கு 3 முதல் 4, வேக வைத்து மசித்தது. பச்சை பட்டாணி 1/4 கப், வேக வைத்தது. பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கியது. இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி. பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கியது. மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி. மல்லித்தூள் 1 தேக்கரண்டி. கரம் மசாலா அரை தேக்கரண்டி. மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி. சீரகம் அரை தேக்கரண்டி. கொத்தமல்லி தழை சிறிதளவு. எண்ணெய் வதக்க மற்றும் பொரிக்க தேவையான அளவு. சுருக்கமான செய்முறை. மாவு தயாரித்தல். மைதாவுடன் ஓமம், உப்பு, சூடான நெய் சேர்த்து கலக்கவும். பின் தண்ணீர் தெளித்து சற்று கெட்டியான மாவாக பிசைந்து 20 நிமிடம் ஊறவிடவும். மசாலா தயாரித்தல். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும். பின் மசாலா தூள்கள், வேக வைத்த பட்டாணி மற்றும் மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்து நன்கு கிளறி கொத்தமல்லி தூவி இறக்கவும். சமோசா செய்தல். பிசைந்த மாவை சிறிய உருண்டைகளாக்கி நீள்வட்டமாக தேய்த்து பாதியாக வெட்டவும். ஒரு பகுதியை கூம்பு வடிவில் மடித்து உள்ளே உருளைக்கிழங்கு மசாலாவை வைத்து ஓரங்களை தண்ணீர் தொட்டு ஒட்டவும். பொரித்தல். மிதமான சூட்டில் உள்ள எண்ணெயில் சமோசாக்களை போட்டு பொன்னிறமாகும் வரை நிதானமாக பொரித்தெடுக்கவும். குறிப்பு: எண்ணெயை அதிக சூடாக்காமல் மிதமான தீயில் வைத்து பொரித்தால்தான் சமோசா நீண்ட நேரம் மொறுமொறுப்பாக இருக்கும்.